நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல். யாரெல்லாம் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறையா பேர் இதை எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ போட சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்லிகைப்பூ தான் நமக்கு இதில் ரொம்ப முக்கியம். ஸோ மல்லிகைப்பூ காம்பு இல்லாத பூவாக பார்த்து கடையில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்ட வாழை மட்டையோ, பிளாஸ்டிக் கட்டையோ, பத்திரிக்கட்டையோ எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு லென்த்துக்கு தான் நம்ம வாழை மட்டை சூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது வாழை மட்டை. ஸோ அதுதான் நமக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு பத்திரிக்கட்டை, பிளாஸ்டிக் கட்டை எடுத்தோம் அப்படின்னா ஊசி உள்ளே நுழையிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஜடப்பட்டையோட 2 சைடுக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு பூ தேவைப்படும். அதனால 4 குச்சி, நாங்கள் விளக்கமாறு குச்சி எடுத்திருக்கோம். அந்த விளக்கமாறு குச்சியில் 1 சைடாக காம்பு பகுதியில் கோர்த்து 4 குச்சி ரெடி பண்ணிக்கணும். இந்த 4ஐயும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வாழை மட்டையில் ஒரு சைடு 2 குச்சிங்கிறபடி 2 சைடுமே 2 குச்சி வச்சு ஒயிட் கலர் நூல் போட்டு நம்ம இதை முடிச்சு போட்டுக்கிறோம். இப்போ நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும். அதுக்கு 2 பீஸ் பூ, ஏதாவது ஒரு கலர் துணி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 பீஸ் பூ எப்படி கோர்க்கணுன்னா, நார்மலாக நம்ம தலைக்கு வைக்க எப்படி கோர்ப்போமோ அந்த மாதிரி கோர்த்துக்கணும். ஸோ கேப் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ்க்கு குட்டி குட்டி பீஸாக கோர்த்து 2 பீஸ் பூ, ஏதாவது ஒரு கலர் கிளாத் வச்சு நம்ம இதை ஃபுல்லாக தச்சுக்கலாம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா முகத்தில் சிரிப்பே வருது. இது ஜடைக்கு மட்டும்தான். தலைக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என்கிட்ட இருந்த கொஞ்சம் வீடியோ கலெக்ஷன் வச்சு தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக பூ தச்சு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.